அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிர்வாகிகளுக்கும் முன்னாள் அமைச்சர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு மோதல்கள் ஏற்பட்டுள்ளது. ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு அதிமுக சுக்குநூறாக உடையும் என்ற செய்தியும் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மீண்டும் 2026ஆம் ஆண்டு ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்றால் எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏற்கக்கூடாது. ஏற்கனவே அதிமுகவில் பன்னீர்செல்வம் அவர்கள் மீண்டும் அதிமுகவை கைப்பற்றுவார் என்ற செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் சுயேட்சையாக ராமநாதபுரம் தொகுதியில் பன்னீர்செல்வம் அவர்கள் போட்டியிட்டுள்ளார். இந்த தொகுதியில் அதிமுக வேட்பாளரையும் திமுகவின் வேட்பாளரையும் தோற்கடித்து பன்னீர்செல்வம் அவர்கள் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியடைவார் என்ற செய்தியையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இது மட்டுமல்ல, அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று நிர்வாகிகளும் தொண்டர்களும் அதிமுகவின் அலுவலகத்தில் போராட்டத்தை நடத்துவார்கள் என்று திடீர் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறார் பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் இவர்கள் இருவரும். இந்த சூழ்நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேரளாவில் இருந்து அவசரமாக தமிழகத்திற்கு நேற்று இரவு வந்துவிட்டதாக செய்திகள் தற்பொழுது கிடைக்கப்பெற்று இருக்கிறது. நேற்று முன்தினம் செங்கோட்டையன் அவர்கள் நான் வேறு கட்சிக்கு தாவ உள்ளதாக செய்திகள் இணையதளங்களில் வெளியாகிறது. அது முற்றிலும் தவறு. அதிமுகவை இன்னும் சிறப்பாக வழிநடத்துவதற்கான திறமை என்னிடம் இருக்கிறது என்பதற்கேற்ப தற்பொழுது தன்னுடைய கருத்துக்களை அதிமுகவின் தொண்டர்களிடமும் நிர்வாகிகளிடம் கூறிவிட்டார். காரணம், எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற இடைத்தேர்தலாக இருக்கட்டும், உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும், மிகப்பெரிய ஒரு தோல்வியை தான் சந்தித்துள்ளது. தற்பொழுது மக்களவை தேர்தலிலும் மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்தித்தால் எடப்பாடி பழனிசாமி ராஜினாமா செய்ய வேண்டும் என்பதை செங்கோட்டையன் அவர்களும் வலியுறுத்துவார். அந்த இடத்திற்கு செங்கோட்டையனா ஓபிஎஸ்ஆ என்ற மிகப்பெரிய ஒரு கேள்வியும் எழுப்பப்படலாம் என்ற செய்தியும் தற்பொழுது அதிமுகவின் அரசியல் வட்டாரத்தில் பேச்சுக்கள் அடிபட்டு வருகிறது. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தேவை பதவி, பணம் தான். அதிமுகவின் பொதுச் செயலாளர் பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், பணத்தை சம்பாதிக்க வேண்டும். ஆனால் அதிமுக வெற்றியடைவதற்கான என்ன வழி இருக்கிறது என்பதை ஒன்று கூட எடப்பாடி பழனிசாமியிற்கு தெரியவில்லை என்றுதான் பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய வைத்திலிங்கம் அவர்கள் கூறியுள்ளார். மீண்டும் எடப்பாடி பழனிசாமி செய்கின்ற ஒரே தவறு அதிமுக பாஜகவை எதிர்ப்பதுதான். மீண்டும் மத்தியில் பாஜக தான் ஆட்சி அமைக்கும். அந்த மிகப்பெரிய ஒரு கருத்து கணிப்பு கூட தெரியாத எடப்பாடி பழனிசாமி எப்படி அதிமுகவை சிறப்பாக வழிநடத்துவான் என்றும் உரிமையில் பேசியுள்ளது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. உங்களது கருத்துக்களை கூறுங்கள். அதிமுக சுக்குநூறாக உடையுமா? செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவின் தலைமை ஏற்பாரா?